குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பனித்தாள் பார்க்க போகிறோம். நம்ம முந்தைய வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உருமாறிய பாறை அப்படின்ற பாடத்தை பார்த்தோம். அதனுடைய பனித்தாளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மெட்டமார்பிக் என்ற வார்த்தை வந்து டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது. மெட்டமார்பிக் என்ற வார்த்தை வந்து எந்த மொழியிலிருந்து எடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழி. இந்த மொழி கிரேக்க மொழியில் எடுக்கப்பட்டது. அடுத்து கவனிங்க, மெட்டா என்ற வார்த்தையின் பொருள். மெட்டா அப்படின்ற வார்த்தையுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாற்றம் அர்த்தம். மெட்டா அப்படின்னா மெட்டா அப்படின்ற வார்த்தையின் பொருள். மெட்டா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்குறாங்க. மெட்டா என்ற வார்த்தையின் பொருள் டேஸ் அப்படின்னா மாற்றம். உருமாறிய பாறையில் டேஸ் வகைப்படும். உருமாறிய பாறைகள் மொத்தம் எத்தனை வகைப்படும் கேட்குறாங்க. 2 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா வெப்ப உருமாற்றம், இயக்க உருமாற்றம் அப்படி நம்ம படிச்சிருக்கோம். அதான் என்னது 2 வகைப்படும். அடுத்தது மார்பா என்ற வார்த்தையின் பொருள். மார்பா அப்படின்ற வார்த்தையின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வடிவம். நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா குருவினால முதல் குருவினை பார்க்க போகிறோம். முதல்ல வெப்ப உருமாற்றம் என்றால் என்ன, வெப்ப உருமாற்றம் என்றால் என்ன, வெப்ப உருமாற்றம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல பாறை குழம்பு பாறைகள் உள்ளே செல்லும்போது பாறை குழம்பின் வெப்ப அங்குள்ள பாறைகளை உருமாற்றம் செய்து விடுகிறது. இது வெப்ப உருமாற்றம் எனப்படும். நல்லா பாறை குழம்பு வந்து பாறைகளில் ஊடுருவி செல்லும் பொழுது அப்பாறை குழம்பின் வெப்பம் அங்குள்ள பாறைகளை உருமாற்றம் செய்து விடுகிறது. இது வெப்ப உருமாற்றம் எனப்படும். அடுத்ததா இயக்க உருமாற்றம் என்றால் என்ன அப்படின்னா பாறை குழம்பு பாறைகளில் ஊடுருவி செல்லும் பொழுது அப்பாறை குழம்பின் அழுத்தத்தால் அங்குள்ள பாறைகளை உருமாற்றம் செய்து விடுகிறது. இது இயக்க உருமாற்றம் எனப்படும். மீண்டும் கணியம். இயக்க உருமாற்றம் என்றால் என்ன அப்படின்னா பாறை குழம்பு பாறைகளில் ஊடுருவி செல்லும் பொழுது அப்பாறை குழம்பின் அழுத்தத்தால் அங்குள்ள பாறைகளை உருமாற்றம் செய்து விடுகிறது. இது இயக்க உருமாற்றம் எனப்படும். நம்ம அடுத்த பார்க்க மூன்றாவது குழுவினா பாறையின் பயன்கள் ஏதேனும் ஒன்றை கூறுக. பாறையோட பயன்கள், பாறை நமக்கு எவ்வாறு பயன்படுகிறது அதனுடைய பயன்கள் ஒன்றும் தெரிவிக்கணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிமெண்ட் தயாரிக்கிறதுக்கு பாறை பயன்படுது. இரண்டாவது கட்டிட பொருள் தயாரிக்கிறதுக்கு பாறை பயன்படுகிறது. மூன்றாவது வந்து அணிகள் மற்றும் அலங்கார பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுகிறது. என்னன்னா சிமெண்ட் தயாரித்தல், கட்டிட பொருட்கள் மற்றும் அணிகள் மற்றும் அலங்கார பொருட்கள் தயாரித்தல். அடுத்து பொறுத்துக கிரானைட் பாறை வந்து உருமாறிய பாறைனா வந்து பார்த்துருக்கோம். அது வந்து நைஸ். அடுத்து கருங்கல்னா பலகை பாறை. அடுத்தது மணற்பாறைனா வெண்கல் பாறை. மீண்டும் கிரானைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நைஸ். அது வந்து கிரானைட் பாறை வந்து உருமாறிய பாறை வந்து நைஸாக மாற்றுது. அடுத்தது கருங்கல் பாறைனா பலகை பாறை. அடுத்தது மணற்பாறைனா வெண்கற்பாறை. நம்ம வந்து இன்னைக்கு என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து மண் மற்றும் அதன் உருவாக்கம் அப்படின்ற பாடத்தை பார்க்க போகிறோம். பாடத்தில் பேர் என்ன, மண் மற்றும் அதன் உருவாக்கம். மண் மற்றும் அதன் உருவாக்கம். நம்ம வந்து இந்த வகுப்பில் மண் மற்றும் அதன் உருவாக்கம் அப்படின்ற பாடத்தை பார்க்க போகிறோம். முதல்ல வந்து மண் அப்படிங்கிறத பற்றி முதல்ல நம்ம அறிமுகமாக பார்க்கணும். மண்ணுங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல நம்ம மண்ணுடைய அறிமுகத்தை பற்றி பார்க்கணும். மண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கனிமங்கள். மண்ணுங்கிறது வந்து என்னன்னா கனிமங்கள், கனிம பொருட்கள். இப்போ வந்து கனிமங்கள் தெரியும். கனிமங்கள்னா இரும்பு, இந்த தங்கம், வெள்ளி, இந்த மாதிரி கனிமங்கள். அடுத்து கரிம பொருட்கள் அப்படின்னு சொன்னால் கரிம பொருட்கள் அப்படின்னு என்னன்னா இப்போ வந்து மண்ணுக்குள்ள வந்து மக்கிக்கக்கூடிய அந்த பொருள்கள் தாவரங்களாக இருக்கலாம், தாவரங்களாக இருக்கலாம், அல்லது வந்து விலங்கினங்களாக இருக்கலாம், அல்லது மண்ணில் வந்து மக்கிக்கக்கூடிய அந்த பொருட்கள் என்னன்னு சொல்லுவோம் கரிம பொருட்கள் சொல்லுவோம். அது வந்து கார்பன் வந்து அதில் காணப்படும். இது வந்து நம்ம கரிம பொருள் சொல்லுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கனிமங்கள், கரிம பொருட்கள் மற்றும் வந்து வாயுக்கள் மற்றும் வந்து திரவ பொருள்கள். இவற்றின் கலவை என்னன்னு சொல்லுவோம் நம்ம வந்து மண் சொல்லுவோம். நல்லா இருக்கீங்க. மண் அப்படிங்கிறது இந்த பொருளை சேர்ந்தது தான் என்ன மண். அப்போ மண்ணில் என்னென்ன இருக்குது அப்படின்னா கனிமங்கள் இருக்குது.
கரிம பொருள்கள் இருக்கு, வாயுக்கள் இருக்கு, திரவ பொருள்கள் இருக்கு. சரி, இந்த கனிமங்கள் சரி இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா உயிரினங்கள் வாழ்வதற்கு துணை புரிகிறது. இந்த மண்ணுடைய பயன்கள் பார்த்தோம்னா மண் வந்து உயிரினங்கள் வாழ்வதற்கு துணை புரிகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனிமங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மண் உருவாவதற்கான ஒரு அடிப்படை காரணியாக அமைகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனிமங்கள் என்ன வந்து மண் உருவாக ஒரு அடிப்படை காரணியாக உருவாக ஒரு காரணியாக உள்ளது. ஒரு காரணி என்னது இந்த கனிமங்கள். இந்த கனிமங்கள் அப்படிங்கிறது மண் உருவாக ஒரு காரணியாக உள்ளது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புவியின் மேற்பரப்பு உருவாகுது. மண் வந்து பார்த்தீங்கன்னா புவிப்பரப்பில் தான் மண்ணுங்கிறது உருவாகுது. என்ன மண் வந்து புவிப்பரப்பில் உருவாகிறது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணை வந்து புவியின் தோல் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? புவியின் தோல். நல்லா கவனிங்க. இப்போ வந்து புவி மேற்பரப்பில் தான் மண் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த நல்லா வந்து என்ன சொல்றோம்னா இந்த மண் அப்படிங்கிறத நம்ம வந்து புவியின் தோல் அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாறைகள் இருக்கு இல்லையா? இந்த பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாறைகள் வந்து வானிலை சிதைவு அடையும். வானிலை சிதைவு அடையும் மற்றும் அரித்தல் செயல்முறை இந்த பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னா வானிலை சிதைவு மற்றும் அரித்தல் செயல்முறைகளாக மண் உருவாகிறது. இந்த பாறைகள் என்ன வந்து வானிலை சிதைவு என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்கிறது, காற்று வீசுவது, அப்புறம் வந்து பனி பெய்வது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வானிலை சிதைவு அடையும். அடுத்து வந்து அரித்தல் செயல்முறைகள் அப்படின்னா என்னன்னா அரித்தல் செயல்முறைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீர் ஓடுவது, இந்த மாதிரியான அரித்தல் செயல்முறைகளாக வந்து பார்த்தீங்கன்னா மண் அப்படிங்கிறது உருவாகிறது. அப்போ மண் எவ்வளவு உருவாகிறது? பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னா வானிலை சிதைவு மற்றும் அரித்தல் செயல்முறைகளால் இந்த பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னா மண் உருவாகிறது. பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னா வானிலை சிதைவு மற்றும் அரித்தல் செயல்முறைகளால் மண்ணாக உருவாகிறது. இதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாயு அல்லது நம்ம காற்று சொல்றோம். காற்று நீர் அடுத்து பார்த்தீங்கன்னா வேதி பரிமாற்றம் மற்றும் வெப்பநிலை மாறுபாடு அடுத்தது புவியீர்ப்பு விசை அடுத்தது அழுத்த மாறுபாடு அடுத்தது உயிரினங்கள். இந்த காரணிகள் என்னென்ன காரணிகள் அப்படின்னா காற்று நீர் வேதி பரிமாற்றம் வெப்பநிலை மாறுபாடு புவியீர்ப்பு விசை மற்றும் வந்து அழுத்த மாறுபாடு உயிரினங்கள் இவைகள் எல்லாம் இந்த காரணிகள் எல்லாம் தாய்ப்பாறையை சிதைவடை செய்கிறது. இந்த தாய்ப்பாறையை வந்து சிதைவடை செய்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காற்று நீர் வேதி பரிமாற்றம் வெப்பநிலை மாறுபாடு புவியீர்ப்பு விசை அழுத்த மாறுபாடு உயிரினங்கள் இவையெல்லாம் தாய்ப்பாறை வந்து சிதைவடை செய்கிறது. அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு அழிவை ஏற்படுத்தும், சிதைவை ஏற்படுத்துகிறது. இதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் என்ன பண்ணுது? அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் இல்லைங்களா? மண் வந்து தாய்ப்பாறை இந்த தாய்ப்பாறையை வந்து தளர்ந்த பாறையாக மாற்றுகிறது. இந்த மண்ணின் வந்து தாய்ப்பாறையை தளர்ந்த பாறையாக மாற்றுகிறது. தளர்ந்த பாறையாக மாற்றுகிறது. தளர்ந்த பாறை அப்படின்னா அதுக்கு ஒரு இடைவெளி ஒரு ஊசி ஏற்படுத்துது.
ஒரு தளர்ந்து தளர்ந்த பாறையாக மாற்றுகிறது. இந்த மண் என்ன பண்ணுது, தாய்ப்பாறை வந்து தளர்ந்த பாறையாக மாற்றுகிறது. அது பிறகு வந்து தாய்ப்பாறை வந்து உடைந்து, அந்த பாறை வந்து உடைந்து சிறிய துகளாக மாறுகிறது. இந்த பாறை வந்து உடைஞ்சு சிறிய துகளாக மாறுகிறது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா இவ்வாறு தான் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுகள் உருவாகிறது. அது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவரங்கள் வளர்ந்து, இதுக்கப்புறம் இந்த தாவரங்கள் வந்து வளர்கிறது. தாவரங்கள் வந்து நன்கு வளர்ந்து அது வந்து பார்த்தீங்கன்னா மண் மற்றும் இலைக்கு வந்து ஒரு ஊட்டமாக அமைகிறது. மண் மற்றும் இலைக்கு எப்படின்னா ஒரு ஊட்டமாக அமைகிறது. இலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊட்டமாக அமைகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண் உருவாகிறது. முதல்ல தாய்ப்பாறை வந்து தளர்ந்த பாறையாக மாற்றுகிறது. அது தளர்ந்த பாறையாக மாற்றப்பட்ட பிறகு அந்த தாய்ப்பாறை வந்து உடைக்கப்பட்டு அது வந்து சிறிய துகளாக மாறுகிறது. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா மண் உருவாகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அது வந்து தாவரங்கள் வளர்ந்து அது மண்ணுக்கும் இலைக்கும் வந்து ஊட்டத்தை கொடுக்குது, ஊட்டத்தை அளிக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மண்ணினுடைய அடுக்கு. மண்ணுங்கிறது ஒரு அடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடுக்கு இருக்கு. மண்ணினுடைய அடுக்கு. மண்ணின் அடுக்கு முதல் அடுக்கு வந்து எப்படின்னா மண்ணின் அடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் அடுக்கு வந்து ஓ அடுக்குன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இலை மக்களுக்குன்னு பேர். என்ன பேர்? இலை மக்களுக்கு. இலை மக்களுக்குன்னு பேர். அதான் பார்த்தீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து முதல் ஒரு 6 அடுக்கு இருக்குது. அது முதல் அடுக்கு என்னது? இலை மக்களுக்குன்னு பேர். இந்த இலை மக்களுக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா இலைகள் இருக்கும், அடுத்து வந்து சருகுகள் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளைகள், மரத்தினுடைய கிளைகள் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிகள் இருக்கும். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைகள், சருகுகள், கிளைகள், பாசிகள் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இலை மக்களுக்கும் பேர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது அடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ அடுக்கு. இந்த அடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேல்மட்ட அடுக்கும் பேர். என்ன அடுக்கு? மேல்மட்ட அடுக்கு. மேல்மட்ட அடுக்கும் பேர். இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இது கனிமங்கள் மற்றும் கரிம பொருட்கள் இருக்கும். கனிமங்கள் மற்றும் கரிம பொருட்கள் இருக்கும். இது என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மேல்மட்ட அடுக்கில் என்ன இருக்குன்னா கனிமங்கள் மற்றும் கரிம பொருட்கள் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குரிய அடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈ அடுக்கு. அடுத்து இருக்கக்கூடிய அடுக்கு என்னது? ஈ அடுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உயர்மட்ட அடுக்குன்னு இருக்கு. அடுத்து இந்த அடுக்குங்கிறது உயர்மட்ட அடுக்கு. இந்த உயர்மட்ட அடுக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா களிமண், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அலுமினிய ஆக்சைடு வந்து இது வந்து குறைந்த அளவு காணப்படும். இது வந்து அதிகமாக இருக்காது, இது குறைந்த அளவில் தான் காணப்படும். இது வந்து குறைந்த அளவு. இந்த இரும்பு, களிமண், அலுமினிய ஆக்சைடு அனைத்துமே வந்து ரொம்ப குறைவான அளவு தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பி அடுக்கு. இந்த அடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிமண் சொல்லுவோம். அடிமண். இந்த மண்ணில் வந்து இந்த அடுக்கு வந்து பி அடுக்கு. இந்த அடுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுக்கு வந்து இரும்பு, களிமண் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலுமினிய ஆக்சைடு. இந்த 3 பொருளானது என்னன்னா இரும்பு மற்றும் களிமண், அலுமினிய ஆக்சைடால் ஆனதுதான் இந்த அடிமண் அப்படிங்கிறது இரும்பு, களிமண், அலுமினிய ஆக்சைடால் ஆனது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுக்கு வந்து திரள் மண்டலம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? திரள் மண்டலம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஏன்னா இந்த அடிமண் அப்படிங்கிறது இந்த அடிமண் அடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு, களிமண், அலுமினியம் ஆக்சைடால் ஆனது. இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து திரள் மண்டலம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து 5வது அடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி அடுக்கு. இந்த அடுக்கு வந்து சி அடுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பாறை அடுக்கு. இந்த தாய்ப்பாறை அடுக்கு இது வந்து தாய்ப்பாறை அடுக்கு, சி அடுக்கு. இந்த அடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இது வந்து மிக குறைந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிதைவடைகிறது. நல்லா கவனிங்க. இது வந்து குறைந்த அளவு சிதைவு அடைகிறது.
அடுத்து கடைசியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆறு அடுக்கு. ஆறு மீண்டும் பார்த்தீங்கன்னா இது சிதைவடையாத தாய்ப்பாறை அடுக்கு. என்ன சிதைவடையாத தாய்ப்பாறை அடுக்கு. சிதைவடையாத தாய்ப்பாறை அடுக்கு. தாய்ப்பாறை. இந்த சிதைவடையாத தாய்ப்பாறை அடுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாய்ப்பாறை வந்து பார்த்தீங்கன்னா சிதைவே அடையாது, அப்படியே தான் இருக்கும். இதுதான் வந்து இந்த மண்ணினுடைய அடுக்காக நம்ம பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மண்ணினுடைய அடுத்து வந்து மண்ணில் உள்ள பொருள்கள். மண்ணில் வந்து என்னென்ன பொருள்கள் இருக்கு, மண்ணில் வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா கனிமங்கள் வந்து 45% இருக்கு. மண்ணில் என்ன இருக்கு? கனிமங்கள் வந்து 40%. மண்ணில் வந்து கனிமங்கள் எத்தனை சதவீதம் இருக்கு? 45% இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கனிம பொருள். கனிம பொருள் வந்து 5% இருக்கு. 5%. இது வந்து பார்த்தீங்கன்னா கனிமங்கள் 40% இருக்கு. கனிம பொருள் வந்து 5% இருக்கு. அடுத்து வாயுக்கள் காற்றுன்னு சொல்ல முடியாது. வாயுக்கள் வந்து 25% உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீர் வந்து பார்த்தீங்கன்னா 25% உள்ளது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து என்னென்ன பொருள்களாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கனிமங்கள் 45% உள்ளது. கனிம பொருள் வந்து 5% உள்ளது. அடுத்து வாயுக்கள் காற்று சொல்லக்கூடிய வாயுக்கள் வந்து 25% உள்ளது. நீர் வந்து 25% உள்ளது. அடுத்து வந்து மண்ணினுடைய அடுக்கு. மண் வந்து எவ்வாறு எந்த மாதிரியான வடிவத்தில் வந்து அடுக்கெல்லாம் இருக்கிறது, அதனுடைய தோற்றம், அதனுடைய அமைப்பு வந்து எவ்வாறு இருக்கும், மண்ணுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா புவிப்பரப்பிலிருந்து அடுத்து வந்து தாய்ப்பாறை வரை. புவிப்பரப்பிலிருந்து தாய்ப்பாறை வரை. இந்த புவிப்பரப்பிலிருந்து தாய்ப்பாறை வரை அந்த மண்ணினுடைய அடுக்கு என்பது மண் அடுக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மண்ணினுடைய அடுக்கு அப்படிங்கிறது இருக்குன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு வெட்டு தோட்டமாக இருக்கும். குறுக்கு வெட்டு தோற்றம் இதனுடைய அமைப்பு இருக்கும். குறுக்கு வெட்டு தோற்றம். நம்ம அடுத்த பார்த்தீங்கன்னா குறுக்கு வெட்டு தோட்டம் எப்படி இருக்குன்னா குறுக்கு வெட்டு தோற்றம் செங்குத்து குறுக்கு வெட்டு தோற்றமாக இருக்கும். எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா செங்குத்து குறுக்கு வெட்டு தோட்டத்தில் அமைந்திருக்கும். நல்லா கவனிக்கும். இந்த மண்ணினுடைய அந்த அமைப்பு, அதனுடைய தோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா புவிப்பரப்பிலிருந்து தாய்ப்பாறை வரைக்கும் அந்த மண்ணுடைய அடுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா செங்குத்து குறுக்கு வெட்டு தோட்டத்தில் அமைஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா மண்ணினுடைய வகைகள். மண்ணில் வந்து மொத்தம் ஒரு 6 வகைகள் இருக்கு. மண்ணினுடைய வகைகள். மண்ணின் வகைகள் அப்படின்னா ஒரு 6 மண் இருக்கு. முதல் வந்து பார்த்தீங்கன்னா வண்டல் மண். இரண்டாவது கரிசல் மண். மூன்றாவது பார்த்தீங்கன்னா செம்மண். 4 பார்த்தீங்கன்னா சரளை மண். 5 பார்த்தீங்கன்னா மலை மண். 6 பார்த்தீங்கன்னா பாலை மண். அப்போ இந்த மாதிரி வந்து மண்ணில் வந்து ஒரு 6 வகை இருக்கு. என்னன்னா வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், மலை மண் மற்றும் பாலை மண் அப்படின்னு ஒரு 6 வகை இருக்கு. இதை நம்ம முதல்ல பார்க்க போறோம்னா வண்டல் மண் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வண்டல் மண் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வண்டல் மண் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை சமவெளி எங்கே காணப்படும் அப்படின்னா கடற்கரை சமவெளி. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு சமவெளி,
வெள்ளப்பெருக்கு சமவெளி. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாவதா அடுத்தது ஆற்று சமவெளி. இந்த வண்டல் மண் வந்து எங்கே காணப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா கடற்கரை சமவெளி, வெள்ளப்பெருக்கு சமவெளி, ஆற்று சமவெளி, இங்கெல்லாம் இந்த மண் வந்து காணப்படுது. இந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் வந்து வளமான மண். இது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் வளமான மண்ணாக கருதப்படுகிறது. வளமான மண் ஆகும். இது வந்து வளமான மண் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு வளமான மண். நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டல் மண் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீர் வந்து வடிந்து விடும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஆற்றில் வந்து நீர் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது, அந்த வெள்ளப்பெருக்கு இருக்கும்போது நீர் ஓடும் பொழுது, அந்த நீர் ஓடும்போது அந்த நீரில் அந்த அந்த மண் அந்த நீருக்கு அடியில் இருக்கிற அந்த மண் வந்து மண்ணில் ஒரு சிறிய துகள்கள் நீர் ஓடும் பொழுது அந்த அதில் இருக்கக்கூடிய சிறிய துகள்கள் வந்து நம்ம படிந்து இந்த வண்டல் மண் அப்படிங்கிறது உருவாகிறது. நல்லா கவனிங்க. நீர் ஓடும் பொழுது அந்த சிறிய துகள்கள் வந்து படிந்து இந்த வண்டல் மண் அப்படிங்கிறது உருவாகிறது. இந்த வண்டல் மண் வந்து பார்த்திங்கன்னா வளமான மண். இந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நெல், கோதுமை, சணல் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா வேற சொல்லலாம் நெல், கோதுமை, சணல், அதை வந்து மற்றும் வேற உணவு பயிர்கள் சொல்லலாம். உணவு பயிர்கள் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கரும்பு சொல்லலாம். கரும்பு இந்த பயிர்கள் வந்து நன்கு விளையக்கூடியது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டல் மண்ணில் நெல், கோதுமை, சணல், உணவு பயிர்கள் மற்றும் கரும்புலாம் அந்த வண்டல் மண்ணில் நன்கு விளையும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக கரிசல் மண். இந்த கரிசல் மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரிசல் மண் பார்த்தீங்கன்னா இது வந்து இரண்டாவது வகையான மண். இது வந்து தீப்பாறை சிதைவடைந்து உருவாகிறது. தீப்பாறை சிதைவடைந்து உருவாகிறது. தீப்பாறை சிதைவடைந்து அந்த தீப்பாறை அழிவதால் தீப்பாறை சிதைவடைந்து உருவாகிறது. இந்த தீப்பாறை சிதைவடைந்து உருவாகிறது. இந்த கரிசல் மண் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் வந்து களிமண் தன்மை கொண்டது. இது வந்து இயல்பாகவே இயற்கையாகவே வந்து களிமண் தன்மை கொண்டது. அதே மாதிரி களிமண் தன்மை கொண்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரத்தை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மை கொண்டது. ஈரம் அந்த ஈரத்தை வந்து தக்க வைத்துக் கொள்ளும் தன்மை கொண்டது. நல்லா கவனிக்கணும். இந்த கரிசல் மண் வந்து பார்த்தீங்கன்னா தீப்பாறை சிதைவடைந்து உருவாகிறது. தீப்பாறை சிதைவடைவதால இந்த கரிசல் மண் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாகவே வந்து களிமண் தன்மை கொண்டதாக இருக்கும். அதே மாதிரி ஈரம் தக்க வைத்துக் கொள்ளும் தன்மை கொண்டதாக இருக்கும். ஈரத்தை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மை கொண்டதாக இருக்கும். இந்த மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி வந்து நன்கு விளையும். பருத்தி வந்து இது பருத்திக்கு ஏற்ற மண். பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் வந்து நன்கு விளையும். இந்த மண்ணுடைய சிறப்புகள் இதுதான். பருத்தி வந்து இந்த கரிசல் மண் வந்து நன்கு விளையக்கூடிய ஒரு பயிராக கருதப்படுகிறது. அதன் பிறகு வந்து நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா செம்மண். இந்த செம்மண் பார்த்தீங்கன்னா படிவு பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகள். இந்த செம்மண் வந்து எப்படி உருவாகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து படிவு பாறைகளும் மற்றும் உருமாறிய பாறைகளும் சிதைவடைவதால் வந்து இந்த மண் வந்து உருவாகுது. இதில் வந்து இரும்பு ஆக்சைடு அப்படிங்கிறது இருக்கும். இரும்பு ஆக்சைடு இருக்கும்.
இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இரும்பாக்சைடு அளவை பொறுத்து, இந்த மண்ணில் வந்து இரும்பாக்சைடு வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அதோடைய அளவை பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா நிறம் வந்து பழுப்பு நிறத்திலும் மற்றும் சிவப்பு நிறத்திலும் காணப்படும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த செம்மண்ணில் இருக்கக்கூடிய அந்த இரும்பாக்சைடு அளவை பொறுத்து தான் அந்த மண் வந்து பழுப்பு நிறத்திலும் சிவப்பு நிறத்திலும் காணப்படும். அதனுடைய வேறுபாடுகளுக்கு மாறுபடுகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அரை வறண்ட கால பகுதிகள் வந்து மண் வந்து உருவாகிறது. அரை வறண்ட காலப்பகுதிகளில் காலநிலை பகுதிகள் எப்படின்னா இது எங்கே உருவாகிறது அப்படின்றதுனா அயனமண்டல பகுதின்னு சொல்லுவோம். அரை வறண்ட பகுதின்னு சொல்லுவோம். வறண்ட பிரதேசங்கள் அரை வறண்ட பிரதேசங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து அங்கே வந்து மிக வந்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலை வந்து அதிகமாகவும் இல்லாமல் குறைவாக இல்லாமல் மீடியமாக இருக்கும். அது மாதிரி அரை வறண்ட பிரதேசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செம்மண் வந்து காணப்படுது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செம்மண் வந்து பார்த்தீங்கன்னா திணைப்பயிர்களுக்கு ஏற்ற மண்ணாக கருதப்படுகிறது. இது வந்து இந்த செம்மண் வந்து என்ன பயிர் வளரும் அப்படின்னா திணைப்பயிர்கள். திணைப்பயிர்கள் வந்து நன்கு வளரக்கூடியது. திணைப்பயிர்கள் சோளம் இந்த மாதிரி கம்பு சோளம் கம்பு இந்த மாதிரி திணைப்பயிர்கள் நம்ம வந்து என்ன பண்ணலாம் இந்த செம்மண்ணில் வந்து பயிர் செய்யலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திணைப்பயிர்கள் வந்து செம்மண்ணில் நன்கு வளரக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த மலைமண். நம்ம அடுத்த பார்க்கக்கூடியது மலைமண். இந்த மலைமண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைமண் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மலைச்சரிவுகள் காணப்படும். எங்கே காணப்படுது அப்படின்னா மலைச்சரிவுகளில் இந்த மலைமண் அப்படிங்கிறது காணப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா காரத்தன்மை கொண்டது. தன்மை அந்த மண்ணுடைய தன்மை எப்படின்னா காரத்தன்மை கொண்டது. அந்த மண்ணுடைய தன்மை எப்படி இருக்கும் காரத்தன்மை கொண்டது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணினுடைய பருமன் வந்து மிக குறைவாக இருக்கும். அதனுடைய பருமனுடைய எடை பருமன் வந்து குறைவாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலைமண் வந்து பார்த்தீங்கன்னா மலை சரிவுகளில் காணப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா காரத்தன்மை கொண்டது. இதனுடைய பருமன் வந்து மிக குறைவாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பண்பு அந்த மலைமண்ணுடைய பண்பு வந்து பார்த்தீங்கன்னா உயரத்திற்கு ஏற்றவாறு மாறுபடும். அந்த பண்பு வந்து பார்த்தீங்கன்னா உயரத்துக்கு ஏற்றவாறு அந்த உயரம் மாற வந்து பார்த்தீங்கன்னா உயரம் அந்த அதிகரிக்கிற பண்பு வந்து மாறுபடும். நம்ம அடுத்த பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா பாலைமண். அடுத்து பார்க்க போகிறது பாலைமண். இந்த பாலைமண் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் மிகுந்த அது வந்து பார்த்தீங்கன்னா பாலைவன பகுதிகள். பாலைவன பகுதி பகுதினா அயனமண்டல பகுதி வந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பாலைவன பகுதிகள் வந்து இந்த மலைமண் அப்படிங்கிறது காணப்படுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மைக்கு ஏற்றதாக இந்த மண் வந்து இல்லை. வேளாண்மைக்கு ஏற்றதில்லை. இந்த பாலைவனம் வந்து வேளாண்மைக்கு ஏற்றதல்ல. வேளாண்மைக்கு உகந்தது அல்ல. இந்த பாலைவனம் வந்து பாலைவன பகுதியில் காணப்படும். இது வந்து வேளாண்மைக்கு உகந்தது அல்ல. இந்த மண் வந்து இந்த மண்ணை நம்ம என்ன முடியாது வேளாண்மை செய்ய முடியாது. நம்ம அடுத்த பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மண்வள பாதுகாப்பு. இந்த மண்ணை வந்து எப்படியான மண்ணை வந்து எப்படி நம்ம வந்து மண் வளத்தை வந்து பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். மண்வள பாதுகாப்பு. இந்த மண்வள பாதுகாப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்வள பாதுகாப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மண்வள பாதுகாப்புங்கிறது வந்து மண்ணரிப்பு தடுத்து இந்த மண்ணரிப்பை தடுத்து மண்வளத்தை வந்து மேம்படுத்துவதுதான் மண்வள பாதுகாப்பு. மண்வளத்தை மேம்படுத்துவது. நல்லா கவனிங்க. மண்வள பாதுகாப்புனா என்னன்னா மண்ணரிப்பை தடுத்து
மண்ணரிப்பை தடுத்து மண்வளத்தை மேம்படுத்துவது தான் மண்வள பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து இந்த மண்வளத்தை பாதுகாக்க நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, மண்வளத்தை மேம்படுத்த என்ன பண்ணணும் அப்படின்னா, காடுகள் வளர்க்கணும். காடுகள் வளர்ப்பு, மேய்ச்சலை கட்டுப்படுத்தல், அடுத்தது பயிர் சுழற்சி முறை, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காடு வளர்க்கணும், இப்போ மேய்ச்சலை கட்டுப்படுத்தணும், பயிர் சுழற்சி முறை செய்யணும். அப்போ வந்து வேளாண்மை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டு முறை வேளாண்மை செய்யணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்டை முறை வேளாண்மை செய்யணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காடுகள் வளர்த்து வந்து காற்றின் வேகத்தை குறைக்கணும். இதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா மண் வளத்தை வந்து மேம்படுத்தலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுத்து வந்து இந்த பாறைகள் மண் அப்படிங்கிறது நம்ம வந்து நம்முடைய பொருளாதாரத்தில் வந்து ஒரு முக்கியமான அங்கம் வைக்கக்கூடியது. ஏன்னா இது வந்து ஒரு இயற்கை வளம். ஏன்னா இது வந்து கட்டிட பணிக்கு அன்றாட பணிகளுக்கெல்லாம் தேவைப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாறைகளும் மண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை வந்து தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா ஒரு நாட்டில் வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாறைகளும் மண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய செல்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க செய்யுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து இது ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புதுப்பிக்கக்கூடிய ஒரு வளமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அரசாங்கம் வந்து ஒரு திறம்பட அந்த வளத்தை வந்து ஒரு கட்டுப்பாட்டுடன் வைத்திருந்த வளத்தை வந்து ஒரு முறையாக அந்த வளத்தை வந்து பாதுகாத்து அதை வந்து சேமித்தால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான நமக்கு சந்ததியினருக்கு வந்து அந்த வளம் வந்து பயன்படுத்த முடியும். நம்ம வந்து இந்த வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்த்துருக்கோம், பாறை மற்றும் மண் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நம்ம அடுத்த வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரலாறு பாடத்தில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.